இது பரவசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தப்புவான் இது பரவசிலாக்கியமே அவர் சேட்டை கீழடக்கால போகவே நம் சிறகுகளால் மூடுவான் 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 தேவனே அடைக்கலமே என்
போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே சொல்லுவோமா உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும் ஓ செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும் எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் உம்மாலே சொல்லுவோமா எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் உம்மாலே உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேலே வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ கன்மலை தேனும் வடியும் என்னையும் தாருவதும் நீர் அல்லவோ சொல்லுமா கன்மலை தேனும் வடியும் என்னையும் தாருவதும் நீர் அல்லவோ உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலை சொல்லுங்க உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே பெருவெள்ளம் மதிலை மோதி
ஒளியின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன். அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உருவாக்கி சிற்றித்து சீர்படுத்தினி புதிதாக்கி திருத்தி பிரியாதிருத்தி உடைத்தி உருவாக்கினி சிற்றித்தி சீர்படுத்தினி புடமிட்டி புதிதாக்கினி திருத்தி பிரியாதிருத்தி மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன். பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் விளிம்பில் நான் இருந்தேன். பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உனக்கே சொல்லுங்க. உருவாக்கினி சிற்றித்தி சீர்படுத்தினி புடமிட்டி புதிதாக்கினி திருத்தி பிரியாதிருத்தி உடைத்தி உருவாக்கினி சிற்றித்தி சீர்படுத்தினி புடமிட்டி புதிதாக்கினி திருத்தி பிரியாதிருத்தி உடைத்தி உடைத்தி உருவாக்கி சிற்றித்தீர் சீர்படுத்தினீர். புடமிட்டி புதிதாக்கினீர் திருத்தி பிரியாதிருத்தி. யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதை. ஒரே ஒரு முறை உடைத்தி உருவாக்கினி சிற்றித்தி சீர்படுத்தினி புடமிட்டி புதிதாக்கினி திருத்தி பிரியாதிருத்தி. எங்களை உடைத்து உருவாக்கி எங்களை சிற்றித்து சீர்படுத்தி எங்களை புடமிட்டு புதிதாக்கினீர். அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, யாரும் இல்லாத நேரத்தில் எங்களோடு இருந்து எங்களை தேற்றுகிற உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் உணர எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக உங்கள் பிரசன்னத்தோட ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய வசனங்களோடு எங்களோட பேசுங்கப்பா. ஆமென், ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திற்கு
நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆண்டவருடைய வருகையை பற்றிய அந்த அதிகாரத்தை நான் கடந்த நாட்களில் சிந்தித்து கொண்டிருந்தேன். அதை பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் கூட நான் கொஞ்சம் ஷேர் பண்ணேன். 25ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு வருடத்தில் 5 தாலந்தோ, ஒரு வருடத்தில் 2 தாலந்தோ, ஒரு வருடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வஸ்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாய் இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இப்படி நிறைய வசனங்கள் நம்ம படிச்சுக்கிட்டே போகலாம். இந்த தாளந்து உதாரணம் வந்து நம்ம எல்லாரும் படித்த ஒரு விஷயந்தான். நான் எதுக்காக இதை எடுத்துக்கிட்டேன்னா, நம்ம உண்மையை பற்றி தானே யோசித்துக்கிட்டு இருக்கோம். கடந்த இந்த உபவாச கூட்டத்தில் நம்ம உண்மையை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த அதிகாரத்தில் இந்த பகுதியில் உண்மையை பற்றி பேசப்பட்டிருக்கு. அதனால் நான் இதை உங்களுக்கு போதிச்சு சில நிமிடங்கள் இதை பற்றி ஒரு விளக்கம் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சி தான் இதை நான் காலையில் யோசனை பண்ணிவிட்டு இதை வாஸ்து உங்கள் முன்னால் கொண்டு வந்து இதை வைக்கிறேன். நல்லா கவனிங்க. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக இந்த தூரதேசத்துக்கு போகிற அந்த ராஜா தான் ஊழியக்காரங்கள்ட்ட என்ன பண்ணுறாரு, தாளந்துகளை ஒப்படைக்கிறார். இதை வச்சுக்குங்க அப்படின்னு. பொதுவாக இந்த தாளந்துகள் அப்படின்னா நம்ம வெறும் நம்முடைய திறமைகள் மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல இந்த தாளந்து அப்படின்னா அந்த எஜமான் அவங்க கையில் பணம் கொடுத்துட்டு போறார். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, பெருக்குங்க, இதை வச்சு நீங்கள் ஏதாவது செய்யுங்க, இதை வச்சு நீங்கள் பெருசாக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு பணம் கொடுத்துட்டு போறார். அந்த 1 தாளந்து அப்படிங்கிறது
எப்படி போட்டிருக்கு அப்படின்னா 4 லட்சம் அமெரிக்க டாலர் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு தாளந்துனா எவ்வளவு? 4 லட்சம் அமெரிக்க டாலர். அப்படின்னா அது எவ்வளவு நீங்க கணக்கு போட்டு பார்த்து பத்திரமா சேர்த்து வச்சுக்கோங்க. 4 லட்சம் அமெரிக்க டாலர் ஒரு தாளந்து அப்படின்னா கொஞ்சம் காசு இல்லாது, ஒரு பெரிய காசு. நான் யோசனை பண்ணி பார்த்தேன், எப்ப இவ்வளோ பெரிய காசா? ஆண்டவர் அங்க 3 கூட்ட மக்களை பார்க்கிறார். முதல் கூட்ட மக்கள் அதிக திறமை உள்ள மக்கள். அவங்க கிட்ட என்ன பண்றாரு? 5 தாளந்து கொடுக்கிறார். அப்போ 5னா 20 லட்சம் அமெரிக்க டாலர் இல்லையா? 5 4 20, எவ்வளவு கொடுத்துருக்கிறார்? பெரிய காசு. அப்பாட, அவ்வளோ காசு இருந்தா நம்ம இடங்கடெல்லாம் வாங்கி கோயில் கட்டி ஆண்டவர் ஊழியத்தை பெருசு பண்ணிடலாம். ஆண்டவர் கொடுப்பார், நமக்கும் என்ன கொடுப்பார்ல. ஆண்டவர் கொடுக்கிறவர் தானே. அவருக்கு என்ன காசு கொடுக்கறது ஒரு பெரிய பிரச்சனையா? இல்லை, ஊழியத்தை கொடுத்த கடவுள், ஊழியத்தை செய்ய கிருபை கொடுத்த தெய்வம். ஊழியத்தை உண்மையாக செய்யும்போது அந்த ஊழியத்துக்கு தேவையான பணங்களையும் கூட அவர் என்ன பண்ணுவார்? ஏற்ற வேளைகளில் ஊழியத்துக்கு தேவையான பணத்தை கொடுக்கறதுல ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 2வது கூட்ட மக்கள் யாருன்னா திறமையில் அடுத்த நிலைமையில் இருக்கிறவங்க. திறமையில் அடுத்த நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த திறமையில் இருக்கிறவங்களுக்கு அவர் 2 தாளந்து கொடுக்கிறார். பாருங்க, அங்கேயும் பெரிய காசு தான் கொடுக்கிறார். 3வது ஒரு நிலைமை, ஆண்டவர் எப்பவுமே மக்களை 2 கூட்டமா இல்லைன்னா 3 கூட்டமா என்ன பண்றாரு? பிரிக்கிறார். கன்னிகைகளை பிரிக்கும் போது 2 கூட்டமா பிரிக்கிறார். புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். ஆடுகளை பிரிக்கும் போது 2 கூட்டமா பிரிக்கிறார். ஒன்று செம்மறி ஆடுகள், இன்னொன்று வெள்ளாடுகள் அப்படின்னு பிரிக்கிறாரு. ஆனா விதைக்கிறவனுடைய ஓமையில போகும்போது அங்க ஆண்டவர் எப்படி பிரிக்கிறார்? மக்களை 3 கூட்டமா பிரிக்கிறார். 100 60 30 பலன் கொடுக்கிறவங்க அப்படின்னு பிரிக்கிறார். 100 மடங்கு பலன் கொடுக்கிறவங்க, 60 மடங்கு பலன் கொடுக்கிறவங்க, 30 மடங்கு பலன் கொடுக்கிறவங்க. ஸ்கூல்ல கூட அப்படித்தானே, எல்லா மாணவர்களும் அப்படிதான், எல்லா இடத்துலையும் அப்படிதான், சர்ச்சில் அப்படிதான், பாஸ்டர்ஸ் கூட அப்படித்தான். அதனால நீங்க பாஸ்டருக்கு மார்க் போட வேண்டாம், நீங்க பாஸ்டரை விட்டுருங்க. எங்க பாஸ்டர் ஒரு 30% தான் இருப்பாரு அப்படின்னு நீங்க மார்க் போட்டு ஃபெயில் ஆக்கி விட்டுறாதீங்க. நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த மாதிரி ஆண்டவர் 3ஆ பிரிக்கிறார் பாருங்க. இப்ப மெல்கிஸ் வேற பிரசங்கம் பண்றாரா? ஜனங்க மனசுலயே நிறைய மார்க் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எங்க பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்றாரு? மெல்கிஸ் அதை விட கெட்டிக்காரத்தனமா பிரசங்கம் பண்றாரு. இனிமேல் 4 வாரமும் பாஸ்டர் மெல்கிஸ் கிட்ட கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும், அவர் பாட்டுன்னு பேசாம உட்காந்துட்டு போக வேண்டியது தானே, அவர் என்னத்துக்கு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு கொஞ்சம் ஆளுங்க மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு எல்லா கணக்குங்களும் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லதுதான். நிறைய நேரங்களில் நம்ம நிறைய விஷயங்களை நிதானிக்கிறோம். பாருங்க, இங்க என்ன நடக்குது? இங்க 3 கூட்ட மக்களை பார்க்கிறோம். இந்த 3 கூட்ட மக்கள்கிட்ட ஆண்டவர் 3 வித திறமைகளை பார்க்கிறார். ஒருத்தனை அதிக திறமைசாலியா பார்க்கிறார். 2வது ஆளை என்ன பண்றாரு? பரவாயில்ல, இவனும் திறமைசாலி தான். 3வது ஆளையும் திறமை இல்லாதவனா பார்க்கல, அவனும் திறமைசாலி தான். ஆனா அவன் ஒரு தாளந்த கையாளுகிற அளவுக்கு அவனுக்கு என்ன இருக்கு? திறமை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொருத்தனுக்கு 2 தாளந்த கையாளுகிற அளவுக்கு திறமை இருக்கு. இன்னொருத்தனுக்கு 5 தாளந்த கையாளுகிற அளவுக்கு திறமை இருக்கு. இப்ப 5 தாளந்த கையாளுகிற திறமை உள்ளவனை பார்த்து எவ்வளவு கொடுக்கிறார்? 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து கொடுத்துட்டு போயிடுறார். என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு என்ன பண்ணல, சொல்லல. பிரைஸ் தி லார்ட். ஊழியமே அப்படிதான். ஆண்டவர் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்ல மாட்டார். நம்ம தான் ஆண்டவருக்காக உற்சாகமா ஊழியம் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யணும் நான் சொல்லிட்டு போனார், கையில கொடுத்தாரு, அவர் பாட்டுன்னு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டார். அவர் சொன்னாரா, டேனியல் நீ வந்து 1 வாரம் உபவாச கூட்டம் நடத்து, நீங்க நல்லா காணிக்க கொடுக்குறீங்க, எனக்கு சாப்பாடு இருக்கு, நானும் சாப்பிட்டுட்டு வீட்டில் என்ன பண்ணலாம், உட்காந்துட்டு பேசாமல் இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் வந்து இருக்கிற வேலைகளை பார்த்துட்டு நான் போகலாம், இல்லைன்னா வெளியே போய் வேற ஏதாவது கொஞ்சம் அந்த பக்கம் மார்க்கெட்டுக்கெல்லாம் போகலாமா, இந்த பக்கம் ஏதாவது போகலாமான்னு போகலாமா இல்லையா? போகலாம். டேனியல் நீ 1 வாரம் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தலைன்னா உன் கழுத்தை பிடிச்சி கொண்டுருவேன்னா சொன்னார். இதெல்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டாரு, நம்மளா தான் செய்யணும். அதுதான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு லாபத்தை ஏற்படுத்தும். நம்ம செய்யற ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்னவாகணும், அது
லாபமாகணும். இப்படி நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி வாங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு உங்களை கூப்பிடும்போது நீங்கள் ஜெபத்தில் வளர்றீங்க, நான் ஜெபத்தில் வளர்றேன், ஆன்லைனில் பார்க்குறவங்க ஜெபத்தில் வளர்றாங்க. நம்ம எல்லாம் இந்த ஜெபத்தில் வளர்றதுக்கு ஆண்டவர் யாருக்காவது ஊழியம் இப்படித்தான் செய்யணும்னு ஏதாவது ஆண்டவர் ஒரு வரைபடம் கொடுத்து இதை இப்படி தான் நீங்கள் செய்யணும்னு யாருக்காவது சொல்லியிருக்காரா? இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ, அவங்களுக்கு எவ்வளோ உற்சாகம் இருக்கோ, அவங்களுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கோ, எவ்வளவு திறமை இருக்கோ அவ்வளோ என்ன பண்ணலாம், செய்யலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்கோ, உங்களுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கோ, உங்களுக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்கோ அவ்வளோ என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்காக வேலை செய்யுங்க. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவர் நமக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டார். 3 கூட்டமாக பிரிச்சுட்டார். நமக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நம்ம கைகளில் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார். இனி அவர் திரும்பி வரும்போது கணக்கு கேட்பார். அவ்வளோதான். வரும்போது கணக்கு கேட்பாரு. கணக்கு கேட்கும்போது நான் அப்படியே தூங்கிட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, எனக்கு பிபி இருந்தது அதனால நான் போகல, எனக்கு சுகர் 400 இருந்துச்சு அதனால நான் போகல, இந்த கணக்கெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் சுகர் இருக்குது, எல்லாருக்குன்னா எல்லாருக்கும் சொல்லலை, இல்லாதவங்க நல்லா இருங்க. சுகர் எல்லாருக்கும் இருக்குன்னா ஊரில் முக்கால்வாசி ஆளுக்கு இருக்கு. பிபியா அது வாழ்க்கையில் மெட்ராஸில் வாழ்ந்தீங்கன்னா வந்துடும் போல தருது. மெட்ராஸில் வாழ்கிறவங்க பிபி இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா தான் அதிசயம் நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்படி ஒரு ப்ரெஷர் இல்லை, அந்த அது இதுன்னு நம்ம மேலே விழுது. ஆகவே என்ன ஆயிடுது, ஆட்களுக்கு அதெல்லாம் வரத்தான் செய்யுது. இது எல்லாத்தையும் நம்ம கணக்கு சொல்லக்கூடாது. இவைகளை எல்லாம் தாண்டி நான் ஆண்டவருக்காக என்ன செய்தேன், இதெல்லாம் பலவீனங்கள் எல்லாம் வரத்தானே செய்யும். சோத்திரம். 40 வயசை தாண்டிட்டோன்னா ஒன்று புதுசு புதுசாக முளைச்சிக்கிட்டே இருக்கும். ஒன்று புதுசு புதுசாக என்ன பண்ணோம் வரும். டாக்டர் சொல்லுவார் உனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும்பாரு, அதுக்கு மருந்து சாப்பிடுன்னுவார். டாக்டர் சொல்லுவார் உனக்கு லங்கு கொஞ்சம் எப்படி இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, நீ என்ன செய்ய, இந்த மூக்கில் வாயிலெல்லாம் ஒன்று வைக்கிறாங்களே என்னங்க அது, நெபுலைசர், எல்லாருக்கும் தெரிந்து பாருங்கள், எல்லாம் வச்சிருப்பீங்க போல தெரியும். நான் எங்கள் அம்மாவுக்கு மாத கணக்கில் வச்சேன். நான் அதை எனக்கு அது மறந்தே போச்சு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் லங்கில் ப்ராப்ளம் இருந்தது, நிறைய சிரமப்படுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு மாத கணக்கில் சில நேரங்களில் நெபுலைஸ் வைக்க வேண்டியது இருக்கு, நான் தான் அதை செய்வேன். மாத கணக்கில் நெபுலைஸ் வச்சு அவங்க ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க சில நேரங்களில். அப்புறமா கர்த்தர் அவங்களுக்கு அதிலிருந்து ஒரு பெரிய பரிபூர்ண சுகம் கொடுத்து சில வருடங்கள் நல்லா வச்சுருந்தார். அது எதனால் அப்படின்னா ஹார்ட்டில் ஒரு வால்வில் லீக்கேஜ் இருந்தது. அந்த லீக்கேஜ் அவங்களுக்கு லங்கில் ஃப்ளூயிடாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு டாக்டர் மெடிசன் கொடுத்து அதுக்கு பிறகு அவங்க லங்கு கிளியர் ஆகி நல்லா இருந்தாங்க. சில 4-5 ஆண்டுகள் நல்லா இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இது மாதிரி எல்லாம் நெபுலைஸ் வைக்க வேண்டியது வந்தால் என்ன பண்ண வேண்டியது, ஏன் குழந்தைங்களுக்கே வைக்கிறாங்கன்றாங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க. என் குழந்தைக்கு போய் நாங்கள் என்ன வச்சுக்கிட்டு வந்தோம், நெபுலைஸ் வச்சுக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. நிறைய சளி சேர்ந்துடும் போது அந்த மாதிரி ஒவ்வொன்றா வயசாக என்ன பண்ண வேண்டியது இருக்கும். ஏங்க சின்ன வயசில் நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பாட்டுன்னு சிட்டாக பறந்தீங்க, கையில் கண்ணாடி எடுத்தீங்க. நீங்கள் இப்போ கண்ணாடி எடுக்காமல் அதனால் நான் கழட்டுறதே இல்லை, ஏன்னா நான் மறந்து எங்கேயாவது வச்சிருவேன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் கண்ணாடியை கழட்டுறதே கிடையாது. போட்டு தூங்கும்போது மட்டும் கழட்டுறது, அவ்வளோதான். மற்ற நேரம்லாம் கழட்டுறதே கிடையாது. அது பாட்டுன்னு இருக்கட்டும். இப்போ என்ன பாஸ்டருக்கு வயசாகி போச்சுன்னு எல்லாம் நினச்சிக்குவாங்க. சிலர் கண்ணாடி போடுறதுல ஒரு ஸ்டைல், சிலர் போட மாட்டாங்க. கண்ணாடி போட்டால் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க, வயசாகிடுச்சின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் காட்டக்கூடாது. நம்ம கண்ணாடி போகாமல் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும். அப்படியெல்லாம் சிலர் ஸ்டைலாக இருக்கிறாங்க. இருந்துட்டு போங்க, நீங்கள் நல்லா ஸ்டைலாகவே இருங்க, நான் உங்களை வேணான்னு சொல்லலை. எனக்கு வயசாகிடுச்சு, நான் தான் ஒத்துக்கிடுறேனே. நான் என்ன டை அடித்தேன்னா என்ன பண்ணேன்னா ஒன்றும் பண்ணலை, நான் பாட்டுன்னு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நிறைய வேலை இருக்குது, இதுக்கெல்லாம் எனக்கு நேரமும் இல்லை, இதை பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு அந்த சிந்தனையும் இல்லை. எனக்கு ஆண்டவருடைய வேலை ரொம்ப பிஸியாக இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் இருக்கிற மாதிரியே இருக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணாடியை கையில் எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் போனால் பல்லு கூட கையில் எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கும். கொஞ்சம் நாள் ஆக எதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு வருவீங்கன்னு உங்களுக்கே தெரியும், போக போக தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல்ல மாற்றி கூட எடுத்துகிட்டு வந்துடுவீங்க சில நேரம். அது உங்களுக்கு செட் ஆகாமல் உட்காந்துட்டு இருப்பீங்கம்மா, நம்மளது எடுத்துகிட்டு வராமல் அவரது எடுத்துகிட்டு வந்தோமே அப்படின்ற நிலைமையிலையும் உட்காந்துக்கிட்டு இருக்கிற. அதெல்லாம் வயதாகும் போது நடக்கும். ஆனால் இதெல்லாம் கண்டுக்கவே கூடாதுங்க. இதெல்லாம் இருக்கும். இதுக்கு மத்தியில் தான் நான் ஆண்டவருக்காக செயல்படுகிறேன்.
இவையெல்லாம் எனக்கு வரும்னு எனக்கு தெரியாதா என்ன? வயதாகும் போது எனக்கு பிரச்சனைகள் வராமலா இருக்கும்? வயதாகும் போது எனக்கு சிரமங்கள் வராமலா இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 23 வயசுல ஊழியத்தை ஆரம்பிச்சேன். 31 வருஷம் ஆகி போச்சு. 23 வயசுல இருந்த மாதிரியா இப்போ நான் இருக்க முடியும்? ஆனால் நிறைய பேர் என்னை இப்போ அப்படி தான் பார்க்குறாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும், நேற்று 3 பேர் கால் உடஞ்ச வீட்டுக்கு தான் போனேன். யாரை கேட்டிங்கன்னா கோச்சிக்காதீங்க. என்ன எனக்கு நடந்துச்சு பாருங்க. அதனால எனக்கு பயமாகி போச்சு. எல்லாம் கால் உடஞ்சி கீழே விழுந்தேன், கால் உடஞ்சிச்சு, கை உடஞ்சிச்சுன்ற வீடுகளுக்கே நேற்று போனேன். நான் 3 வீடுகளுக்கு போனேன். போயிட்டு கை உடஞ்சி போச்சா, சரி ஜெபம் பண்ணலாம் வாங்க. என்ன பண்ணுறது, ஜெபம் பண்ண. அங்கே டீ குடி அப்படிங்கிறாங்க. அடுத்த வீட்டுக்கு போனால் கால் உடஞ்ச வீடு, டீ குடி. அடுத்த வீட்டுக்கு போனால் கால் உடஞ்ச வீடு, நீ என்ன பண்ண பாஸ்டர், டீ குடி. நான் சொன்னேன், ஐயோ நீங்கள் இன்னும் என்ன சின்ன பையனாவே பார்க்குறீங்க. இல்லை இப்பெல்லாம் டீ குடிக்கிறதே இல்லை, நான் என்ன விட்டுருங்க. நீங்கள் இப்பெல்லாம் டீ குடித்தா அடுத்து என்ன பண்ண முடியாது, நம்மளால ஒரு பிடி சோறு கூட சாப்பிட முடியாது. அப்படி சொல்லிட்டு ஓடியாந்துடுறது நம்ம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எல்லாம் இருக்கும், ஆனால் ஊழியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. சகோதரிகளே, நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்களோ, பிரதர்ஸ் நீங்கள் என்ன பணிவிட வேலை செய்கிறீங்களோ, ஆண்டவருக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை உற்சாகமாக செய்யுங்க. நான் வேடிக்கையாக பேசுகிற மாதிரி தெரியுது, நான் ப்ராக்டிக்கலாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நான் வெறும் வசனத்தை எடுத்து அதை மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பேச எனக்கு தெரியும். பட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொன்னால் நமக்கு நல்லா விளங்குமேங்கிறதுக்காக நான் ப்ராக்டிக்கலாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் 5 தாளந்தை வாங்கினவன் வியாபாரம் பண்ணி 5 தாளந்தை சம்பாதிச்சிட்டான். 2 தாளந்தை வாங்கினவன் வியாபாரம் பண்ணி 2 தாளந்தை சம்பாதிச்சிட்டான். 1 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணான், அதை போய் நிலத்தை தோண்டி என்ன பண்ணுறான், புதைச்சி வச்சுட்டு. இப்போ ஆக்சுவலாக யாருக்கு டென்ஷன் அதிகமாக இருந்திருக்கும்னு நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். டென்ஷன் யாருக்கு அதிகமாக இருந்திருக்கும்? 5 தாளந்து வாங்கினவன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு பிரச்சனை இல்லை, டென்ஷனாக இருக்காது. வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு, இங்கே வருது போகுது, ஓகே, பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு, ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2 தாளந்து வாங்கினவனும் பிஸ்னஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, மினிஸ்ட்ரி நல்லா போய்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. இந்த புதைச்சிட்டானே இவனுக்கு தான் பயமாக இருக்கும், எங்கே போயிடுமோ தெரியலையே, காணாமல் போச்சுன்னா அவருக்கு எப்படி பதில் சொல்கிறது? போய் தோண்டி என்ன பண்ணியிருப்பான், அடிக்கடி தோண்டி பார்த்துருப்பான், இருக்குதா போயிடுச்சா, எவனாவது எடுத்துகிட்டு போயிட்டானா, இருக்குதா பத்திரமா தான் இருக்குதா. இதை புதைச்சிட்டான் பாருங்க, இவனுக்கு தான் டென்ஷன். யாரெல்லாம் கடவுள் கொடுத்த திறமைகளை பயன்படுத்தாமல் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரொம்ப டென்ஷன். பயன்படுத்துறவங்களுக்கு சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பயன்படுத்துறவங்களுக்கு என்ன இருக்கும், சந்தோஷம் இருக்கும். பயன்படுத்தாதவங்களுக்கு என்ன இருக்கும், ஐயோ கடவுள் கொடுத்தாரே நம்ம என்ன பண்ணல. கில்ட்டி கான்சியஸ் யாருக்கு இருக்கும்? பயன்படுத்தாதவங்களுக்கு கில்ட்டி கான்சியஸ் இருக்கும். நான் பயன்படுத்தலையே, கடவுள் எனக்கு இவ்வளோ கொடுத்தாரு, இவ்வளவு பலன் கிருபை கொடுத்தாரு, இவ்வளவு என்ன ஆசீர்வதிச்சாரு, இவ்வளவு ஞானம் கொடுத்தாரு, நான் அதை பயன்படுத்தாமலே வீணா வச்சிருக்கிறேன்னு உபயோகம் இல்லாமல் இருக்கு, அவங்களுக்கு தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். பயன்படுத்துகிறோமா சந்தோஷமா இருக்கும், பரவாயில்ல, கர்த்தர் கொடுத்தது கர்த்தருக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஊழியம் செஞ்சு 4 ஆத்மா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஊழியம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. 2 பேர் சுகமாகிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்கு நம்ம ஜெபம் பண்ணி ஃபினான்ஷியலாக ஒரு அற்புதம் நடந்துச்சு. 2 பேர் வீட்டில் சமாதானம் ஏற்பட்டுச்சு. 2 குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. சந்தோஷம். வெகு காலம் சென்ற பின்பு எஜமான் திரும்பி வருகிறார். 19வது வசனத்தில் எஜமான் கணக்கு கேட்கிறார். எஜமான் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. கணக்கு கேட்பார். அதான் ரொம்ப முக்கியம். நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறத யாரும் பார்க்கல. நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது யாருக்கும் தெரியாது. நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு யாருக்கும் சரியா தெரியாது. ஆனா ஒரு எஜமான் நமக்கு இருக்கிறாரு, அவர் கணக்கு கேட்பாருங்கிற பயத்தோட நம்ம வாழ்ந்தா நல்லா இருக்கும். கணக்கு கேட்பார், நிச்சயமா கணக்கு கேட்பார். எஜமான் வருவாரு, கணக்கு கேட்பாருப்பா, நான் கொடுத்தனப்பா, என்னப்பா பண்ண. கணக்கு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நீங்க யார்ட்டையாவது காசு கொடுத்துட்டு கணக்கே நான் கேட்க மாட்டேன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். நீங்க என்ன அம்பானியா அதானியா இல்லை பெரிய டாடா பிர்லாவா கணக்கு கேட்காம இருக்கிறதுக்கு? அவங்களே கணக்கு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் கரெக்டாக கணக்கு கேட்பார். பிடிச்சிருவார், எங்கப்பா கொடுத்தன, என்னாச்சு எடுத்துட்டு வா அப்படிம்பார். அப்போ 5 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணுறான், ஐயா நீங்கள் கொடுத்த 5 தாளந்தை வச்சு இன்னொரு 5 தாளந்து நான் என்ன பண்ணிட்டேன், சம்பாதிச்சுட்டேன், இருந்தாங்க ஐயா அப்படின்னு கொடுக்குறான். நல்லது, நீ என்ன பண்ணு, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. நல்லா கவனிங்க. அவர் வாங்கிக்கிட்டாரா, அதை அவனே வச்சுக்க சொன்னாரா? அவர் வாங்கிக்கல. அதனால தான் 1 தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கன்னு சொன்னார். உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன செய்யப்படும்? ஏங்க உங்கள்கிட்ட கொடுத்தத அவர் கணக்கு கேட்கறது,
நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அது உங்களுக்கு தாங்க அந்த ஆசீர்வாதம். அதை அவர் எடுத்துக்கிறதுக்காக உங்க கையில கொடுக்கலங்க. ஒரு நல்ல எஜமான் நமக்கு இருக்கிறார். இவங்க 2 தாலந்து வாங்கினவனும் போய் சொல்றான், ஐயா நானும் 2 தாலந்து வச்சு என்ன பண்ணிட்டேன், இன்னும் 2 தாலந்து சம்பாதிச்சிட்டேன்யா அப்படிங்கிற. ரொம்ப சந்தோஷம். உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. அதான் நமக்கு முக்கியமான செய்தி. இந்த உண்மையா ஆண்டவருக்காக வேலை செய்யற ஆட்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. போதுமா? நீங்க கொடுத்ததை பயன்படுத்திக்கிட்டு இருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரு, நல்லதுப்பா, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரன் அப்படின்னு ஆண்டவர் பரலோகத்துல அவர் வர்ற நாள்ல நம்மளை பார்த்து சொல்லணும்ல. சொல்லு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவங்க எல்லாம் செஞ்சவங்க கொடுத்துட்டாங்க. 1 தாலந்து வாங்கினவன் வந்தான். பாருங்க 24வது வசனம். இந்த 3வது கேட்டகரி இல்லை. இவன் 1 தாலந்து வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். இவன் என்ன நினைச்சிட்டான், இவருடையதை இவர் கையில பத்திரமா என்ன பண்ணிடணும் நம்ம. அவரு வந்து வாங்கிக்க போறாருன்னு இவன் நினைக்கிறான். அவர் இவனுக்கு தான் கொடுத்துருக்கார். இவன் அதை வச்சு நல்லா இருக்கட்டும், அதனால அவன் ஆசீர்வாதமா இருக்கட்டும். சகோதர சகோதரிகளை, உங்களுக்கு கொடுத்துருக்கிற திறமைகள் தாளந்துகளை கொண்டு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் நினைக்கிறாரே தவிர உங்க கையில என் கையில இருந்து எதையும் பிடுங்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறதே இல்லை. ஆனா இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு ஊழியக்காரன். அது மாத்திரம் இல்லை, இவன் வந்து இத்தனை பேர் வந்தாங்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டு, எங்க 5-10 ஆக்குறது கஷ்டம் தானுங்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவங்க எல்லாம் அமைதியா வந்து கணக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இவன் வந்து லெக்சர் கொடுக்குறான் பாருங்க, பேசுறான் பாருங்க, பெரிய பேச்சு பேசுறான். ஆண்டவனே ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அவனுக்கு பயங்கரமான அறிவெல்லாம் இருக்கு பாருங்க. அவனுக்கு பேச்சு திறமை எவ்வளவு இருக்குடே, இந்த வச்சு நீ சம்பாதிச்சிருக்கலாம்லடா, ஏதாவது பண்ணி. இவ்வளோ பேச்சு திறமை இருக்க, விதைக்காத இடத்துல அறுக்கிறவரா, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரா. அது மட்டுமா சொன்னா அவரை பார்த்து, நீர் கடினமுள்ள மனுஷன் என்று தான் எஜமான பற்றி அவனுக்கு இருக்கிற அறிவு பாருங்க. நீங்க ரொம்ப மோசமானவர். எவ்வளவு? 4 லட்சம் அமெரிக்க டாலர் கொடுத்து நீ வச்சுக்கப்பா, ஏதாவது வியாபாரம் பண்ணுப்பான்ட்டு போனார. அவர் எப்படிப்பட்டவரா? கெட்டவரா, ரொம்ப மோசமானவர். நீங்க சாதாரண ஆள் கிடையாது, எவ்வளவு கண்டிப்பான ஆள்னு எனக்கு தெரியும். நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல என்ன பண்ணுவீரு? நீரு சேர்ப்பீருப்பா. உம்மா மாதிரி ஆள் உண்டா? நீங்க ரொம்ப கண்டிப்பான ஆளு. அதனால எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நான் போயிட்டு பேசாம என்ன பண்ணிட்டேன், அது போய் நிலத்தை தோண்டி புதைச்சி வச்சுட்டு, இருந்தாங்க வாங்கிக்கோங்க வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய பேச்சு. நீங்க எல்லா இடத்துலையும் ஊழியமே செய்யாதவங்க, ஆண்டவருக்காக எதுவும் செய்யாத ஆளுங்க பேசுற பேச்சு தான் பெரிய பேச்சு. செய்யறவங்க என்ன பண்றதே இல்லை, பேசுறவங்க செய்யறது இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. செய்யறவங்க பேசுறது இல்லை, அவங்க பாட்டுன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பேசுறவங்க செய்யறது இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் பேசுவாங்க 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 விட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கூட இந்த நேரத்தில் பிரசங்கம் பண்ணணும்னு உண்மையாகவே ஆசை இல்லை. நீண்ட நேரம் நான் ஜெபம் நடத்தினேன், நீங்கள் எங்கே தூங்கிடுவீங்களோன்னு தான் நான் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணுறேன். எனக்கு நீண்ட நேரம் ஜெபம் நடத்த தெரியும். ஆனால் ஒருவேளை நீங்கள் களைச்சி போயிடுவீங்களோ அப்படின்னு கொஞ்ச நேரம் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக வசனம் பேசுகிறனே தவிர, எனக்கு பிரசங்கிக்கணுங்கிற ஆசையை விட ஜெபம் நடத்தணுங்கிற எண்ணம் தான் அதிகம் மனசில் எப்போவுமே. அந்த ஒரு 20 நிமிஷம் எதுக்காக பேசுகிறேன்னா, ஜஸ்ட் ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக தான் பேசுகிறேன் நான். அவன் பேசுகிறான் பயங்கரமாக பேசுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன். சில ஆட்களை பார்த்தா நான் பயந்து ஓடுறது உண்டு. ஏன்னா அவங்க ஒரு சின்ன விஷயத்தை 1 மணி நேரம் பேசுவாங்க ஃபோனில். அப்போ நேரம்னா பாருங்க,
சில வீடுகளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஆசை என்கிட்ட பேசணும்னு. அவங்கள நான் குற்றம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு என்ன இருக்கு, ஆசை இருக்குது. அதுக்காக என்னுடைய திராணிக்கு மிஞ்சி நான் எவ்வளோ தான் கேட்கறது. என் பிரசங்கத்தையே நீங்கள் 1 மணி நேரம் கேட்க முடியாமல் இப்போ படாத பாடுபடுறீங்களே. ஒரு வீட்டு கதையை நான் வருஷம் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து சில வீடுகளில் ஐயா எல்லா கதையும் சந்தோஷம்தான். அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க, கேட்க முடியலையே நம்மளால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பாருங்க, இந்த பேசுறது இவன் ரொம்ப நிறைய பேசினான். எஜமான் அவனை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? பொல்லாதவன் சோம்பலான ஊழியக்காரன். இந்த மாதிரி வேலை செய்யாத ஆட்கள் எல்லாருமே சோம்பலானவங்க தானே. சோம்பலா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் இன்னொரு பேர் வைக்கிறாரு, பொல்லாதவங்கிறார். சோம்பேறிகளுக்கு இன்னொரு பேர் என்ன? பொல்லாதவங்க. ரொம்ப பொல்லாதவங்க. ஏன்னா சோம்பேறியா இருந்துட்டே சோறு திங்கிறாங்களா, அவங்க பொல்லாதவங்க தானே. அவர் சோம்பேறிங்க ஒரு விதவிதமான ருசியெல்லாம் கேட்பாங்க, ஒன்றும் வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் சாப்பாடு டேபிளுக்கு வந்தா ஏன் அது இல்லையா, இது இல்லையா. நிறைய மனைவிமார்கள் அழுகுறாங்கல்ல என்கிட்ட, எனக்கு தெரியும். பாஸ்டர் அவர் எங்கேயும் வேலைக்கே போகிறது, அப்படி போய் சுற்றிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவார். டேபிளில் என்ன இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். சாப்பாடு, சாம்பார், கூட்டு, பொரியல், ரசம், மீன், இல்லைன்னா கறி, ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும் டேபிளில் இருக்கணும். இல்லைன்னா எங்கே அதெல்லாம் என்ன ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லாத என்ன சாப்பாடு அது. ஆனால் இந்த வேலைக்கு போயிட்டு வர்ற ஆள் பாருங்க, மத்தியானம் இவ்வளோ உண்டு வந்து ஒரு டப்பாவில் தூக்கிட்டு ஓடுவாரா, போய் அதை தின்னுபிட்டு வருவாரா, ராத்திரி வருவாரா, இந்த அம்மா ஏதோ ஒன்று கொடுப்பாங்களா, மடமண்ணு தின்னுட்டு என்ன பண்ணுவார், படுத்துக்குவாரா. வேலை செய்கிறவங்க ரொம்ப சாப்பாட்டுக்காக கவலைப்படுறதில்லை. ஆனால் சோம்பேறிங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதனால பைபிள்லேயே ஒரு பேர் இருக்குது சோம்பேறிகளுக்கு. நான் சொல்லலை, தீத்துவனுடைய புஸ்தகத்தில் ஒரு பேர் இருக்குது, பெருவயிற்று சோம்பேறிகள்னு பேர். பேர் என்ன? சோம்பேறிகளுக்கு அப்போ வயிறு எப்படி இருக்குது? பெருசா இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கல, பவுல் கண்டுபிடிச்சார். இந்த கண்டுபிடிப்பு என்னுடையது இல்லை, என்ன நீங்க குறையே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கண்டுபிடிப்பு என்னுடையதல்ல, பவுலுடைய கண்டுபிடிப்பு. அந்த கிரேத்தா தீவார் எல்லாரும் பெருவயிற்று சோம்பேறிகள் அப்படிங்கிறார். சாதாரண சோம்பேறிகள் இல்ல. சோம்பேறியா இருந்தா கூட அவனை மன்னிக்கலாம், வயிறு மட்டும் எப்படி இருக்கு? யாருக்கோ புரியுது, பாஸ்டர் நீங்க எனக்கு தான் சொல்ற மாதிரி இருக்கு, எங்க வீட்டில் இருக்காங்களே, நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களே பாஸ்டர், உங்களுக்கு மட்டும் எப்படி பாஸ்டர் கரெக்டா தெரியுது? நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்கிட்ட, எப்படி கரெக்டா சொல்றீங்க நீங்க? கரெக்டா மனுஷன் இப்படிதான் இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு நான் சொல்றேன். கரெக்டா சொல்றது நான் ஒன்றும் பெரிய தீர்க்கதரிசி எல்லாம் கிடையாது. நீங்க நினைச்சுக்கப்படாது, பாஸ்டருக்கு தீர்க்க தரிசனம் வர ரொம்ப வல்லமையா இருக்கு போல தெரியுது, கரெக்டா தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இது இருக்கிற நடைமுறையை சொல்றேன் நான். பெருவயிற்று சோம்பேறியும் பொல்லாதவன் இவனை பார்த்து சொல்றாரு, அப்பா நீ என் பணத்தை காசுக்காரர்கிட்ட என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல கூட போட்டிருக்கலாமேப்பா, போட்டிருந்தா கூட கொஞ்சம் வட்டி என்ன செஞ்சிருக்கோம், கிடைச்சிருக்கோம், அதையே சேர்த்து நான் வாங்கிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடுத்து 30வது வசனத்தில் சொல்றாரு, பிரயோஜனம் இல்லாத ஆளு அப்படிங்கிறார். நான் முடிக்கிறேன். நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும் மனசில், நான் பிரயோஜனமாக இருக்கணும், என்னுடைய குடும்பத்துக்கு நான் ஒரு பிரயோஜனமாக இருக்கணும், என்னுடைய சபைக்கு நான் ஒரு பிரயோஜனமாக இருக்கணும், இந்த கடவுளுடைய ராஜ்யத்துக்கு நான் ஒரு பிரயோஜனமாக இருக்கணும், நான் ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாரும், பிரதர்ஸ், நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு பிரயோஜனமான ஆட்களாக, பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரங்களாக எப்படியாவது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். ஏதாவது உங்களுக்கு தோண்டுதா, இன்னைக்கு ஒரு 2 கைப்பெரு போய் கொடுங்க. யாரையாவது சந்திக்கணும்னு தோணுதா, போய் சந்திச்சு ஜெபம் பண்ணுங்க. யாருக்காவது ஜெபிக்கணும்னு தோணுதா, போய் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஒரு பிரயோஜனமா. இல்லை வீட்டில் ஏதாவது செய்கிறீங்களா, அந்த காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துறீங்களா, வீட்டு காரியங்களை எல்லாம் சரி பண்ணுறீங்களா, பிரயோஜனமாக. குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறீங்களா, பிரயோஜனமாக. நாம் ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனமான ஆட்களாக இருந்தால் ஆண்டவர் வரும்போது கணக்கு சொல்றது சுலபமாக இருக்கும். கணக்கு கேட்குறவர் வருவார். எஜமான் வந்து கணக்கு கேட்கும்போது கணக்கு சொல்ல ஆயத்தமாக இருப்போம். வாழ்க்கையில்
அவர் நமக்கு கொடுத்தவைகளிலே உண்மையாயிருப்போம். கொடுத்தவைகளிலே பெற்றுக்கொண்டவைகளுக்கு உண்மையாய் வாழ்வோம். பெற்றுக்கொண்டவைகளை பிரயோஜனப்படுத்துவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுவோம். எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த மதிய நேரத்தில் உம்முடைய கரங்களில் கொடுத்து நாங்கள் ஒரு உண்மையான ஊழியக்காரங்களாக இருக்கணும், உண்மையான ஆட்களாக இருக்கணும், உண்மையாக பணி செய்கிற ஆட்களாக இருக்கணும், உண்மையான வேலை ஆட்களாக இருக்கணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, நாங்கள் சோம்பல் உள்ளவர்களாகவோ அப்படியெல்லாம் இல்லாமல் நாங்கள் வேலைகளை உருவாக்குகிறவர்களாக, புதிய புதிய வேலைகளை கண்டுபிடித்து செய்கிறவர்களாக, வேலைகளை உருவாக்கி நாங்கள் நிறைய ஊழியங்களை செய்கிற ஆட்களாக எங்களை எங்கள் சபையை நீர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் வந்து கணக்கு கேட்கும்போது, நானும் எங்கள் சபையும் கணக்கு சொல்லும்போது அந்த கணக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். நல்லா செஞ்சீங்க, உண்மையாக செஞ்சீங்க, ரொம்ப சந்தோஷம்னு ஆண்டவர் சொல்லணும்ப்பா. எங்களை அப்படி தகுதிப்படுத்துங்க, ஆசீர்வதியுங்க, பலப்படுத்துங்க. கிருபை உள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்படுத்தி வழி நடத்துங்க சுவாமி. இந்த உபவாச கூட்டத்தை கொடுத்தீங்களே, நன்றி. நிறைய ஜெபிக்கிற சகோதரிகளையும் சகோதரர்களையும் கூட்டு வரீங்களே, நன்றி. நல்லா ஜெபிக்க கிருபை கொடுக்குறீங்களே, நன்றி. ஒரு ஜெபாவியை ஊற்றி கொண்டிருக்கீங்களே, நன்றி. எங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கீங்களே, நன்றி. வசனங்களை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துறீங்களே, தைரியப்படுத்துறீங்களே, எங்களை சீர்படுத்துறீங்களே, செம்மப்படுத்துறீங்களே. இன்னும் நாங்கள் உற்சாகமாக வேலை செய்யணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் நன்றாக பணிவிடை செய்ய, உற்சாகமாக ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து தம்முடைய கிருபை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரங்கள் எங்களை கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய வருகை எங்களை ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உங்க ஒருத்தருக்கு நீங்களே மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, இன்னும் 2-3 நாட்கள் எங்களுக்கு ஜெபம் இருக்கிறது. ஜெபம் வல்லமையாய் நடப்பதற்கு கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதல் ஜெபத்தில் உண்டாவதாக இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு, எல்லா பரிசுத்தவான்களோடு இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போயிட்டு வாங்க. ஆமென்.